ரூஸ்வெல்ட் ஐலண்ட் கண்டிப்பாக போய் பாருங்கள். அங்கே ஒரு விஷயத்த பார்த்தேன். டாட்டா இன்னோவேஷன் சென்டர்னு சொல்லிட்டு பெரிய கேம்பஸே வச்சுருந்தாங்க இந்த ஐலண்டுக்குள்ளே. இந்த ஐலண்டு பார்க்கும்போது ரொம்ப ஒரு பிரமிப்பாகவே இருந்துச்சு. உங்களுக்கு மெட்ரோ கனெக்ஷன் இருக்குது. வேறு லெவலு எக்ஸ்பீரியன்ஸ். அங்கே உள்ள மரங்களும் அங்கே உள்ள ஐலண்டே வேறு லெவலில் இருந்துச்சு. நான் கடைசி நாள் தான் நியூயார்க்கில் இருக்கும்போது கடைசி நாள் என்னுடைய ஃப்ரெண்டு ஒரு ஆள் சொன்னாப்புல, இந்த ஐலண்ட் கண்டிப்பாக போங்க. அதில் மெயின் என்னன்னு சொன்னேன்னாக்கா, நீங்கள் அதில் ஒரு கேபிள் கார் இருக்குது. அந்த கேபிள் காரில் போகும்போது அதோடைய எக்ஸ்பீரியன்ஸே வேறு லெவலில் இருந்துச்சு. நம்ம வந்து ஒரு பல விஷயங்கள அங்கேருந்து பார்க்க முடிஞ்சுச்சு. அது அந்த கேபிள் கார் வந்து இந்த ஐலேண்டுலேருந்து உங்களுக்கு டைரெக்டாக அங்கே டைம் ஸ்கொயரில் போய் 5th அவென்யூன்னு நினைக்கிறேன், அங்கே போய் இறக்கிடுறாங்க. ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு. வாக்கிங்லாம் போகிறேன்னு சொன்னாக்கா கிலோமீட்டர் கணக்கில் போகலாம். அதுக்குள்ளால ஒரு தனி தீவே வந்து ரொம்ப அற்புதமாக வச்சுருந்தாங்க. இது பார்க்குறதுக்கு எனக்கு மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. கடைசி நிறைவு நாளாக இருந்தாலும் ஒரு திருப்தியோடு நம்ம வெளியே வர்ற மாதிரி இருந்துச்சு. இங்கே பார்க்குறீங்கள்ல அந்த பிரிட்ஜு, அந்த பிரிட்ஜு அப்படி போயிட்டுருக்கு. அதில் கார்கள் அதெல்லாம் வந்து வந்து போயிட்டுருக்காங்க. மற்றபடி நாங்கள் போனது வந்து அந்த கேபிள் கார் மூலமாக தான். இது இந்த ஏரியாவிலேருந்து நம்ம சென்ட்ரல் பார்க்கையும் பார்க்க முடியுது. ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு. இந்த சிட்டியுடைய வியூலாம் வேறு லெவலில் தெரிஞ்சுச்சு இங்கேருந்து பார்க்கும்போது. இந்த ஐலேண்டு கண்டிப்பாக நீங்கள் நியூயார்க் போனீங்கன்னா கண்டிப்பாக அங்கே போகாம வந்துடாதீங்க. ஏன்னா ஒரு நல்ல ஒரு நாள் ஃபுல்லாக ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய ஒரு ஐலேண்டு. ஃபுல்லாக ஒரு தனி தீவுக்குள்ளே ரொம்ப மெட்ரோ ரொம்ப தூரத்தில் வேறு லெவலில் கனெக்ட் பண்ணி வச்சுருக்காங்க. தேங்க் யூ வெரி மச் ஃபார் வாட்சிங் லெஜெண்டரி டிஸ்கவரி. அடுத்த ஒரு விஷயத்தோட பார்ப்போம்.